ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ அண்ட் வந்து கால்குலேஷன் வீடியோ தான். இந்த 56th ஜிஎஸ்டி கவுன்சிலில் கோல்டுக்கு வந்து புதுசாக ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஜிஎஸ்டியோட கால்குலேஷன் தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பே பண்ணணும், அது நமக்கு லாஸா என்னென்ன இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கால்குலேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 9865 ரூபாய். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் ஏறும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடுக்காக இந்த தடவை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து 5%, இன்னொன்று வந்து 18, இன்னொன்று வந்து 40. இதில் 40ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர கோல்டுக்குன்னு இன்னும் தனியாக மென்ஷன் பண்ணலை. இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 அன்னைக்கு வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. ஸோ இதில் மோஸ்ட் பெனிஃபிட்டாக நான் பார்த்த விஷயம் வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து நமக்கு இனிமேல் ஜிஎஸ்டியே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் இனிமேல் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு அமௌண்ட்டை ஜிஎஸ்டியாக போட்டு பிடுங்கிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்டேருந்து. இப்போ வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா முடியும் போதே நமக்கு வந்து இது பாதி தான் கிடைக்கும். இதில் வந்து ஜிஎஸ்டி 18% போட்டு அதில் பாதி அமௌண்ட்டை பிடுங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே நிறைய ஒப்பீனியன் இருக்கும் ஜிஎஸ்டியை பற்றி. ஸோ நிறைய ஜிஎஸ்டி வந்து அன்வான்ட்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தேவையான விஷயங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ டொபாக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% போட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பற்றி வரலாம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டோட மதிப்பு ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னா எம்சி அதுக்கு வந்து உங்களுக்கு 3% ஒட்டுக்கா வந்து ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக கொண்டுட்டு வந்திருக்க ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நமக்கு கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம், ஐ திங்க் ஸோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜுவல்லரிக்கு தான் கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ புதுசாக கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டி என்னன்னா இப்போ கோல்டோட மதிப்புக்கு 3% ஜிஎஸ்டியும் அதுக்கு போடுற மேக்கிங் சார்ஜுக்கு 5% ஜிஎஸ்டியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸில் நம்ம 8% வந்து டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு விஷயத்த நம்ம வந்து பெனிஃபிட்டாக பார்க்குறதா இல்லை கன்வின்ஸ் ஆகிற மாதிரி பார்க்குறதா இல்லை வந்து நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி பார்க்குறதான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்கு வந்து நமக்கு 5% போடுறப்போ இவங்க வந்து கணக்கு காட்டணுங்கிறதுக்காக அதை குறைப்பாங்களா இல்லை எங்களுக்கு டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் அதிகப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல இன்னும். ஸோ வந்து செப்டம்பர் அன்னைக்கு நடைமுறைக்கு வர்றப்போ தான் நமக்கு என்னன்னே தெரியும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து புதுசான கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். 1 கிராமோட ப்ரைஸ் இன்னைய ரேட் படி பார்த்தீங்கன்னா 9875 ரூபாய் ஆகுது. ஸோ நீங்கள் 8 கிராம் தங்கம் வாங்குறதா வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஜுவல்லரி. ஸோ 78,920 ரூபாய் ஆகுது. இது வந்து தங்கத்தோட மதிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் பர் கிராமுக்கு வந்து 500 ருபீஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நான் சார்ஜ் போட்டிருக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருக்கும். நான் குறைஞ்சபட்சமாக போட்டிருக்கேன். சில கடைகளில் உங்களுக்கு பர் கிராமுக்கு 500 ருபீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சில கடைகளில் இதை பர்சன்டேஜ் வைஸாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து 500 ரூபாங்கும் போது நம்ம 8 கிராம் வாங்குறோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு எம்சியோட மதிப்பு 4000 இருக்கும். ஸோ இப்போ தங்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 78,920 ரூபாய். எம்சி பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். ஸோ தங்கத்தோட மதிப்புக்கு 3% ஜிஎஸ்டி இல்லையா, ஸோ 2367 ரூபாய் ஆகும். ஸோ எம்சி வந்து 4000 இல்லையா, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி 5%, டோட்டலாக 200 ரூபாய் ஆகும் 4000க்கு. ஸோ இதை இப்போ எப்படி கால்குலேட் நம்ம பண்ணணும்னா தங்கத்தோட மதிப்பு ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜோட ஜிஎஸ்டி அண்ட் வந்து தங்கத்தோட மதிப்போட ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஹால்மார்க் நான் அதை ஆப்ஷனலாக விட்டுட்டேன். ஸோ மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணும் போது 8 கிராமோட மதிப்பு 85,487 ரூபாய் ஆகுது. புதுசாக ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே அதோட மதிப்பில். ஸோ இதுக்கும் அந்த ஓல்டு ரேட்டுக்கும் நமக்கு அப்படி என்ன வித்தியாசம் வருது, அப்படி என்ன அதிகமாக போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ பழைய ரேட் படி நமக்கு என்னன்னா வேஸ்டேஜ் பிளஸ் வந்து கோல்ட் ரேட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3% ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. ஸோ கோல்ட் ரேட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 78,920 ரூபாய். எம்சி வந்து ஒரு 4,000 மொத்தமாக 82,920 ரூபாய் ஆகுது. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி 3% போட்டுருவாங்க. அதாவது 2,487 ரூபாய் வரும். மொத்தமாக 85,407 ரூபாய் வருது பழசுக்கு. ஸோ புதுசுக்கும் பழசு புது ஜிஎஸ்டிக்கும் பழைய ஜிஎஸ்டிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் வருது. அதாவது நம்ம வந்து இனிமே ஒரு 80 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நான் 8 கிராமுக்கு 4000 மதிப்புள்ள ஒரு எம்சிக்கு இந்த 80 ரூபாய் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து எம்சி வந்து எவ்வளோ போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கடைக்கு கடை இது மாறுபடும் இல்லையா? ஸோ வந்து இங்க எவ்வளோ மதிப்பு கொடுக்க போறோன்னே நமக்கு தெரியாது. இவங்க நார்மலா போடுற ஜிஎஸ்டியே நமக்கு வந்து ஒண்ணுமே கணக்கு புரியாது. நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ஒரு ஜிஎஸ்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொல்லப்போனா இந்த ஜிஎஸ்டி எல்லாம் மக்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படுற அத்தியாவசிய பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணது ஆடம்பர பொருளுக்கு வந்து கண்டிப்பா ஜிஎஸ்டி வந்து அவ்வளவா நாங்க கம்மி பண்ண மாட்டோம், இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம் தான் சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கோல்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு 80 ரூபாய் வந்து கொடுக்கணும்னா நம்ம வந்து அதிகமா வாங்கும் போது பாருங்களேன், அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 800 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தாராளமா வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். Thanks for watching and keep supporting me. Bye bye.